பொய் சொல்லாம ஏமாத்தாம திட்டு வேலை பண்ணாம பிசினஸ்ல ஜெயிக்க முடியாதா? ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணி ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணா ப்ராஃபிட் வராது. Interesting phase of Naveen's journey. Took me nearly 3 years. இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறவே மாறாது. டெலிவரி ஆன் டைம். அந்த பில்லர் வந்து 6 மாசத்துல கட்டி கொடுப்பீங்களா? நீங்க என்ன 15 மாசம் சொல்றீங்க? Naveen's homemakers who care for the customer interest in everything we do. How challenging it was for you? சும்மா இங்க உட்கார்ந்து சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. சண்டைக்கு வந்தாங்க. Vanakkam and a very, very warm welcome to Naveen's Brick by Brick. You know what's so beautiful about a business journey? ஒரு பிராண்ட் மேல மக்கள் வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கு போடக்கூடிய உழைப்பு, அதனால உருவான பெஞ்ச் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இன்னைக்கு மக்களுடைய ஃபேவரட் பிராண்டா இருக்கக்கூடிய நவீன்ஸ்னுடைய ஜேர்னி பத்தி ஒரு டீப் டைவ் ஆக இந்த கான்வர்சேஷன் இருக்க போது. And to talk about that, we have the founder and chairman, Dr. Kumar sir. வணக்கம். வணக்கம்மா. இந்நாள் வரைக்கும் நவீன்ஸ் அப்படின்னு சொன்னா we all know that it has a legacy. எவ்வளவோ ஆண்டுகள் கடந்து வந்திருக்கு, நிறைய பயணம் இருக்கு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும். பட் எப்படி உருவாச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இந்த கான்வர்சேஷன் இருக்க போகுது. சோ இந்த ஐடியா எங்க இருந்து வந்தது? இது ரொம்ப வேடிக்கையான விஷயம். எனக்கு வந்து பிசினஸ் ஆரம்பிக்கணும், பிசினஸ் மேன் ஆகணுங்கிற ஐடியாலாம் ஒண்ணுமே கிடையாது. நான் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், எங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். என் பிளட்ல வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் தான் ஓடுவதே தவிர பிசினஸ் ரத்தம் ஓடவே இல்லை. சிஎம்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ. அப்புறம் என்ன ப்ரொமோஷன் வரும், அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணுவோம், எப்போ ரிட்டையர் ஆகும், என்னவா ரிட்டையர் ஆகும், சீஃப் மெம்பர் ஆகுமா, மெம்பர் ஆகும், மெம்பர் இதில் கொடுப்பாங்களா, அப்படிதான் என்னுடைய தாட் ப்ராசஸ் என்டையராக இருந்தது. ஒரு சின்ன கதை, என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் அப்படின்னு ஒன்று இருந்தது சிஎம்டியில். சட்டத்துக்கு புறம்பாக கட்டப்படுற கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது தான் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய வேலை. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் வேலை அதை என்கிட்ட ஒப்படைச்சாங்க. நீ வந்து என்னென்ன பில்டிங் வயலேஷன்ஸ் இருக்கோ அது மேலே ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இடிக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய முடிவு. அதுதான், அதுக்கு சில ப்ராசஸ்லாம் இருக்கும். அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தபோது வயலேஷன்ஸ் நிறையா இருக்கிற பில்டிங்ஸ் போய் இடிப்போம். இடிக்கிற போது பார்த்தா அந்த ஃப்ளாட் வாங்கின மக்கள் வந்து கதறுவாங்க, அழுவாங்க. ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய ஹார்ட் அண்ட் அவங்களுடைய சேவிங்ஸ் எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி இடிக்கிறத பார்க்குற போது அவங்களுக்கு அப்படியே வெடிச்சிடுற மாதிரி இருக்கும் நெஞ்சம். அப்போ வந்து ஆனால் அதான் என் வேலை. அதை செய்கிற போது ரொம்ப வருத்தமாக இருக்கும், இந்த மாதிரி இடிக்க வேண்டியிருக்கு அப்படின்ட்டு. இது எல்லாத்தையும் இடிக்கிறது தான் தீர்வா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. மக்கள் வந்து இந்த தவறான அணுகுமுறை, பில்டிங் வயலேஷன்ஸ் பண்ணாமல் கட்டணுங்கிறது தானே நம்மளுடைய நோக்கம். அது எதுக்கு இடிக்கிறது தீர்வாயிட முடியாது, அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா, மக்கள் இதுக்கு ஆதரவு கொடுக்கலன்னா தன்னால பில்டர்ஸும் திரும்பிடுவாங்க, கரெக்டாக ரூல்ஸ் படி போவாங்கன்னு சொல்லிட்டு காஷன் நோட்டீஸ் அப்படின்னு பேப்பரில் பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ போய் சொன்னால் இந்த ஐடியா இந்த மாதிரி பண்ணலான்ட்டு காஷன் நோட்டீஸ் அந்த போட்டு இந்த ஃபாலோயிங் பில்டிங்ஸ் been inspected by CMD and found to be in violation of rules. CMD has initiated legal action against these buildings. Anybody acquiring any interest thereon is doing so at their own risk. அப்படின்னு பேப்பரில் காஷன் நோட்டீஸ் போட்டு 1 2 3 4 5 6 பில்டிங் லிஸ்ட்டு போடுவோம். இது ஏன்னா அந்த பர்ச்சேஸை கூட அழுவாங்க, சார் எங்களுக்கு தெரியாது சார், பில்டிங் வந்து டீவியேஷன்னு கம்மியாக வேலை சொன்னோம், அதனால எல்லா பக்கத்து பில்டிங் இந்த பக்கத்தை விட இது கம்மியாக இருந்தது, அதனால இதில் வாங்கிட்டேன், இது வயலேஷன் எனக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்லாம் அழுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தெரிய வைக்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வு, அவங்களும் பார்த்து வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு அப்படிங்கிறதுக்காக அதை போட ஆரம்பித்தா எனக்கு சில பில்டர்ஸ்லாம் கால் பண்ணி என்கிட்ட சண்டை போட ஆரம்பித்தாங்க. ஏன் நாங்கள் தொழில் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலையா, என் தொழிலை முடக்கணுமா? இல்லையா, அப்படி ஒன்றும் நான் பண்ணலையே. இல்லை, இது மாதிரிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு காசு கொடுத்து விளம்பரம் போட்டு எங்கள் பில்டிங்கை வாங்குங்கன்னு சொல்கிறோம், நீங்கள் போட்டு சிஎம்டியில் ஆக்ஷன் எடுக்கிறாங்க, இடிக்க நாங்கள் இது நடவடிக்கை எடுக்கிறோம், வாங்காதீங்க, இந்த மாதிரி காஷன் போடுறீங்களே, அப்போ எப்படி நான் வியாபாரம் ஆகுது, நீங்கள் வியாபாரத்தை கெடுக்கிறது உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. நான் அப்படி ஒன்றும் சொல்லலையே, இப்போ ரூல்ஸ் படி வியாபாரம் பண்ணுன்னு தான் நம்ம சொல்கிறேன். அதெல்லாம் சார் ரூல்ஸ் படிலாம் வியாபாரம் பண்ணால் ரியல் எஸ்டேட்டில் காசே சம்பாதிக்கிறேன். காசு சம்பாதிக்கணும்னா ரூல் படுக்க இருக்கட்டும், ரூல் இருக்கணும்னு சொல்லலை, ஆனால் அதை ஃபாலோ பண்ண முடியாது. எனக்கு புரியவே இல்லை, ஏன்னா நான் பிஸ்னஸ் பண்ணதில் ஒன்றும் இல்லை. அதை தவிர கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும் அந்த காலத்தில். இப்போ வந்து ரெராலாம் இருக்குது, அந்த காலத்தில் ரெராலாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா சிஎம்டிக்கு பெட்டிஷன் எழுதி போடுவாங்க, இந்த மாதிரி பில்டர் இப்படி சொன்னார், எனக்கு ப்ராமிஸ் பண்ணார், ஏமாத்திட்டாரு, எனக்கு இதை தரேனாரு அப்படி சொன்னார், கார் பார்க்கிங் தரேனாரு, கடைசியில் வேற ஒருத்தர் கொடுத்துட்டாரு, நான் என்ன கார் நிறுத்துறதுக்கு இடம் இல்லை, இல்லைன்னா எனக்கு இத்தனை மாதிரி தரேனாரு, அப்படி மாற்றி கொடுத்துட்டாரு, அப்புறம் குவாலிட்டி சரியில்லை, அது இதெல்லாம் கம்ப்ளைண்ட் வரும். அந்த பில்டர்ஸ் கூப்பிட்டு கேட்பேன், என்னப்பா அது இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே என்ன
கேட்டா, சார் பிஸ்னஸ்ல இதெல்லாம் கொஞ்சம் சகஜம் சார். ஏன்பா உங்களுக்கு கார் பார்க்கிங் கொடுக்குறேன்? இல்லை சார் இதுதான் ரொம்ப கசிதான் சார். 5000 ரூபா கொடுக்குறது கார் பார்க்கிங் ரொம்ப கையேத்திரம் பண்ணலாம். இன்னொரு ஆள் தான் 7000 ரூபா தரேன்னா அவன் கொடுத்துட்டேன் சார். டேய் இவன் கார் பார்க் கொடுக்குறேன்னு நம்பி தானே வாங்கினா, இப்போ ஃப்ளாட்டை வாங்கிட்டா கார் பார்க்கிங் விஷயம்னா அவனுக்கு என்ன பண்ணுவான்? சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சார், இங்கே நிறுத்திக்கலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம் அப்படிம்பாங்க. ஸோ என்னன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் பிஸ்னஸ்னு வந்தால் கொஞ்சம் அப்படி நிறைய சொல்லலாம். காசு பார்க்கலையே சார், வந்து 7000 ரூபா கொடுக்குறோம், 2000 ரூபா எங்கேருந்து வருது? அதே மாதிரி அந்த செகண்ட் ஃப்ளோர் வந்து இவங்க கேட்டிருந்தாங்க, கொடுத்துருந்தேன். இன்னொரு ஆள் வந்தான், அவனுக்கு தேர்ட் ஃப்ளோர் தான் இருக்குன்னு, அவன் எக்ஸ்ட்ரா காசு தரேன் எனக்கு செகண்ட் ஃப்ளோரை கொடுத்துருன்னா அவனுக்கு மாற்றி கொடுத்துட்டேன். இவங்க தேர்ட் ஃப்ளோர் அவனுக்கு தெரியவே இல்லை. கடைசியில் ஃப்ளாட் வாங்குற போது தான் தெரியுது, சண்டை பிடிக்கிறான். ஏன்பா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னா சார் இதெல்லாம் ஒன்றும் சார், கடவுள் ஃப்ளாட் கொடுத்துட்டேன் இல்லை, நான் ஒன்றும் இது பண்ணலையே, ரொம்ப சின்ன விஷயம் இதெல்லாம் வந்து பெருசுப்படுத்தாதீங்க, இதெல்லாம் ஒன்றும் பிஸ்னஸ்னால் கொஞ்சம் அப்படி இப்படி நெளிவு சொல்லி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்னஸ் மீன்ஸ் சேல்ஸ்னால் கொஞ்சம் ஏதாவது போய் சொல்லுவோம். இல்லைன்னா நம்ப மாட்டான். 3 மாசத்துல முடிச்சிடுவேன்னு சொன்னாதான் வாங்குவான். நானே சொல்ற போது சொன்னேன்னா 6 மாசம் 30 மாசம் ஆகலாம் வாங்க மாட்டான். அப்படிதான் சொல்லுவோம் சார். ஆனா கொடுத்துருவோம். டோன்ட் வரி, யூ ஆர் நாட் லெட்டிங் தெம் டவுன். இவ்வளவுதான் சார் இருக்கும். இதுக்கு மேலலாம் பர்ஃபெக்ஷன் எல்லாம் பிசினஸ் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னா உங்களுக்கு தெரியாது. பிஸ்னஸ்னா அப்படி கொஞ்சம் நெருங்கி சொல்லுங்கள், அப்படி இப்படி இப்படி இருக்கணும். இன்னொன்று ரூல்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணால் ப்ராஃபிட் வராது. நீங்க எல்லாம் இங்க உட்காந்து பேசுறது ஈஸி, வெளியில வந்து ஃபீல்ட்ல வந்து செஞ்சு பாருங்க, அப்ப எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். ரூல்ஸ் ஃபாலோ பண்றது எவ்வளவு கஷ்டம், ஏமாத்தாம பிசினஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம், லாபம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அப்ப புரியும். சும்மா இங்க உட்காந்து சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சண்டைக்கு வந்தாங்க. இது தெரியாதமா மண்டையில ரீச். பொய் சொல்லாம ஏமாத்தாம திட்டு வேலை பண்ணாம பிசினஸ்ல ஜெயிக்க முடியாதா? ஏன் ஏன் முடியாது? ஏன் 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 கொசுமா உங்கள்லாம் வரும். வெரி பியூட்டிஃபுல்லி செட் சார். பொதுவாக சொல்லுவாங்க ஒரு பிரச்சனையினுடைய தீர்வாக தான் ஒரு பிசினஸ் தொடக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நவீன் ஹஸ் பார்ன் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸோ இப்ப இருக்கக்கூடிய விஷயங்களோ அப்போ அந்த அம்யூனிட்டிஸோ ஃபெசிலிட்டிஸோ எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பேக் தென் ஹவு சேலஞ்சிங் இட் வாஸ் ஃபார் யூ டு பில்ட் அ பிராண்ட் அண்ட் தென் டேக் இட் ஃபார்வர்ட். டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அதெல்லாம் தான் இப்ப நிறைய இருக்கு. மெட்டீரியல்ஸ் மாறுபடலாம், டைப் ஆஃப் டெக்னாலஜி மாறுபடலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாமே ஒண்ணுதான். ஆனா சேலஞ்சஸ் வந்து வேற. என்னன்னா இந்த கொள்கைகளை வச்சுட்டு பிசினஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து வாஸ் நாட் ஈஸி. இட் வாஸ் அ சேலஞ்ச். போய் சொல்லக்கூடாது. சார் எப்போ சார் கட்டி முடிப்பீங்க? சார் 15 மாசத்துல கட்டி முடிச்சு கொடுத்துருவேன். அந்த பில்லர் வந்து 6 மாசத்துல கட்டி கொடுப்பீங்களா? நீங்க என்ன 15 மாசம் சொல்றீங்க? அவங்களுக்கு என்ன தோணுது, 6 மாசம் சொல்றவனே 18 மாசம் எழுதுட்டானே, சொல்றதே 15 சொல்றானே, எவ்வளவு நாள் எழுதுருவானோ அப்படிங்கிறவங்க அந்த பர்ச்சேசர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படி போகும். அதாவது ஏன்னா அவங்களும் இப்படியே பார்த்து பார்த்து பழகிட்டாங்களா, உண்மை பேசுவாங்கிறத நம்புறது எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கு. லேண்ட் ஓனர்கிட்ட இவ்வளவுதான் ரூல்ஸ் பண்ணி கட்ட முடியும், வயலேட் பண்ணக்கூடாது சார். இல்ல வயலேட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கிறாங்களே. ஒரு 10% 15% ரொம்ப பண்ணக்கூடாது, 10% 15% வயலேட் பண்ணா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றாங்களே எல்லா பில்டரும். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? சார் எந்த ரூல்ல சார் அப்படி இருக்கு? அப்படிலாம் இல்லை சார். என்ன சார் இது ரூல் பத்தி பேசுறீங்க? எல்லாம் நடக்கிறது ப்ராக்டிக்கலா நடக்க சொல்றாங்க, நீங்க இப்படி பேசுறீங்க. அப்ப இல்ல வேண்டாம், நீங்க வேண்டாம், நான் இன்னொருத்தர் பில்டர் அவரே நிறைய கட்டுறேங்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு ப்ராஜெக்ட் கிடைக்கிறது கஷ்டம், சேல் கிடைக்கிறது கஷ்டம். உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல ஆஸ் எ டெவலப்பர் ஆக what do you consider as a responsibility? இன்ஃபேக்ட் லைஃப்ல நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில யார் முன்னுக்கு வரணும்னாலும் முதல்ல வர வேண்டியது பொறுப்புணர்ச்சி. பொறுப்புணர்ச்சி தான் வந்து வாழ்க்கையில ஒவ்வொருத்தரையும் முன்னேற்றுறது. இதுல அதுவும் ரியல் எஸ்டேட்ல வந்து இது இருக்கிறதே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பிசினஸ். எந்த பிசினஸை விட ரொம்ப டஃப் பிசினஸ். ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரியணும். இதுல எக்கச்சக்க சட்டங்கள், லா வந்து எத்தனை லா இதுல அப்ளிகபிள்னு பார்த்தா எந்த பிசினஸ்லயாவது இவ்வளவு லா அப்ளிகபிளா இருக்குமா? இவ்வளவு ரூல்ஸ். நான் வந்து ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது முடிவு பண்ணிட்டேன். அடேங்கப்பா, மறைச்சு போற எத்தனை சட்டங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார். கல்யாணம் பண்றது சரியா போலன்னா எப்படி வாழ்க்கையை வந்து நாசமா போயிட்டதோ, வீடும் அதே மாதிரிதான் வாழ்க்கையில பெரிய விஷயம். வீடுங்கிறது சின்ன, அதாவது இது ஒரு பொருள் இல்லை, இது ஒரு கமாடிட்டி இல்லை. வீடுங்கிறது வந்து எமோஷன்ஸ், ரொம்ப மக்களுடைய வாழ்க்கையோட இணைந்த விஷயம். எல்லாமே வந்து இந்த வீடுங்கிறது தான், அங்கதான் மெமரிஸ் ஆர் மேட்,
அதெல்லாம் மொத்தம் வாழ்க்கை எல்லாமே பார்த்தா வீடு வந்து அவ்வளவு பெரிய விஷயம். அதான் வந்து கட்டி கொடுக்குறோம் அப்படின்ற அந்த அந்த பிசினஸுக்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பொறுப்பா இருக்கணும். வீட்ல என்ன சொன்னாங்க? உங்களுடைய வைஃப் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அவங்க என்ன சொன்னாங்க? வைஃப் வந்து ஆக்சுவலி ஷீஸ் பீன் பார்ட் ஆஃப் திஸ் நவீஸ் ஜர்னி ஃப்ரம் டே ஒன். She has stood by me like rock. She has supported me in everything, taking a lot of load off my shoulders. கணக்கு வச்சுக்கிறது, அக்கௌண்ட்ஸ், இந்த ரூபா பார்க்கறது எதுவுமே நான் கவலைப்படாம என்னுடைய ப்ராடக்ட் பற்றியும் கஸ்டமர் பற்றியும் அப்படியே போயிட்டு இருக்கேன். அவள் வந்து கஸ்டமர் கேர், அதாவது கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, மணி வந்து அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை வந்து ப்ராப்பராக அக்கௌண்ட் பண்ணுறது, எல்லா எக்ஸ்பெண்டிச்சரும் பார்க்கறது. இன்னைக்கு வந்து நவீன்ஸுடைய சிஆர்எம் வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் ஒன் ஆஃப் தி ப்ராப்ளி த பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற பேர் எடுத்திருக்குன்னா அதனுடைய அஸ்திவாரம், அதனுடைய கம்ப்ளீட் இது வந்து பவானி போன்றது தான். பழைய கஸ்டமர்ஸ்ல இப்பவும் வாங்க வராங்க திருப்பியும். இது என்னென்ன ரிப்பீட் நிறைய கஸ்டமர்ஸ் அந்த காலத்தில் வாங்கினவங்கலாம் அவங்க ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸு திருப்பியும். நவீன்ஸ் ப்ராஜெக்ட்ல வந்து ரீசேல் வெளியில வரவே வராது. அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே இந்த ஃபிளாட் நாங்கள் விற்க போறோம்னு சொன்னா அவங்க ஃபேமிலி ரிலேஷனே முதல்ல வாங்கிடுவா. ஸோ தி லவ் டு அது வந்து திஸ் இஸ் பிராண்டுடைய ரெக்கக்னேஷன். அவங்க எப்படி பண்றாங்க இதெல்லாம் வந்து அந்த கேர், அவங்களுக்கு கஸ்டமருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய ரியல் நெசசிட்டியை புரிஞ்சுட்டு அதெல்லாம் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணா, ரொம்ப பேக்கிங் ஃபுல்லா வந்து ஷீ வாஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறது, கஸ்டமர் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பவானிட்ட ஷீ சேவ் மீ ஆஃப் ஆல் தட். ஏன்னா நான் ரொம்ப கோவக்காரன், அது நான் ரொம்ப பொறுமையாக இருக்க மாட்டேன். அதனால வந்து அதெல்லாம் வந்து ஷீ வாஸ் ஹெல்பிங் மீ. இன்னைக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்னா சும்மா ஒரு இது இல்லை, ஷீ டுக் so much responsibility in the organization. அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர், ஹெச்ஆர்ல வந்து ஷீ இஸ் த பெஸ்ட். இன்ஃபேக்ட் இப்போ கூட ஒரு ஒர்க்கர் ப்ளம்பர், அவருக்கு வந்து மெயின்டெனன்ஸ்ல இருக்கிற ப்ளம்பர், அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, ஒய்ஃப் உடம்பு சரியில்லை, சொல்லி ஹெச்ஆர்ல பேசி அவங்களுக்கு என்ன மெடிசன், என்ன இது அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும், இன்சூரன்ஸ்ல எப்படி கவர் பண்ண முடியும், வேற ஏதாவது திட்டம் இருக்கா அப்படின்னு 15 ஃபோன் நான் வந்து எங்கேயோ கூனூருக்கு ட்ரை பண்ணி போயிட்டு இருக்கோம். He keeps on making phone calls to make sure the plumber's wife gets medical attention. அந்த அளவுக்கு வந்து என்ன ஒரு ஃபேமிலியை பத்தி எல்லாருக்கும் தெரியும், அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்க குழந்தைகள் என்ன படிக்கிறது, எல்லாம் வந்து she will connect with each one of them with genuine care. ஸோ ஹோம் மேக்கர்ஸ் கேர்ல அந்த கேரும் சேர்த்துக்கும். ஒரு புது பிசினஸ், ஒரு புது ஸ்டார்ட் அப், அதுவும் அந்த டைம்ல அவ்வளவு ஃபிளரிஷிங்கான மார்க்கெட்டும் கூட இல்ல. எப்படி அந்த வீட்ல என்ன சொன்னாங்க? அவங்க அதெல்லாம் இன்டர்ஃபியரே பண்ண. எங்க அப்பா வந்து ஃபுல் ஃப்ரீடம், he believed in giving complete freedom to children. அதனால பிரச்சனையே இல்லை. எங்க அம்மாவும் அதெல்லாம் ஒண்ணுமே கேள்வியெல்லாம் கேட்கல. Was there a fear, sir? எனக்கு ஃபியர் ஆகுது ஒண்ணுமே தெரியலையே. நம்ம பிசினஸ் தான் என்னன்னே தெரியாது. ஏதோ ஒரு சேலஞ்சில இதை ஆரம்பிச்சாச்சு. அது எப்படி வந்ததுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. இட்ஸ் நாட் அப்படி பிளான் பண்ணேன், இப்படி பிளான் பண்ணேன், இவ்வளவு வளர்க்கணும், இவ்வளவு குரோத் பிளான் வச்சிருந்தேன், ஒன்றும் கிடையாது. அந்தந்த வேலையை வந்த வேலையை அப்பப்ப செஞ்சுட்டே இருந்தேன், அவ்வளவுதான். அது வந்து அவருதான் தூக்கி போயிருக்காரு. தெரியாது இப்படி பண்ணணும், இப்படி நம்ம குரோத் பிளான் இவ்வளவு வரணும், இவ்வளவு வருஷத்துல இவ்வளவு டார்கெட் அச்சீவ் பண்ணணும், இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பர்ஃபெக்டா பண்ணி தரணும், ஏமாத்தக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, நல்ல குவாலிட்டி பண்ணி தரணும், வரது வந்து நல்லபடியா செய்யணும் அப்படிங்கிறது இருந்ததுனால பயமே வந்தது இல்லையே. I really wanted to ask you, sir, உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்ல முடியுமா? How did it start? அது பெரிய விஷயம், மறக்கவே முடியாது. ஏன்னா அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன். நான் முடிவு எடுத்தேன், அப்படியே ஒரே செகண்ட் நவீன் சோஸ்பான் அப்படின்னு கை தட்டி ஏதோ உடனே பிறந்த மாதிரி சொல்லிட்டேன். ஆனா அந்த பிரசவ வேதனை பத்தி நான் சொல்லவே இல்லையே. இட் இஸ் நாட் ஈஸி. இட் டுக் மீ ரியலி 3 years டு மெட்டீரியலைஸ். என்னுடைய ட்ரீம் வந்து இது ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா யாரு லேண்ட கொடுப்பா? என்கிட்ட காசு கிடையாது. இப்போ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி you had employees, இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான்? அதான் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி உத்தரவு கிடையாது. நானே உண்மையான ஆர்மி. எனக்கு வந்து வாங்கணும், லேண்ட் வாங்கி எங்கேயாவது ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு போனா கொடுக்குறேன், பரவாயில்ல வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு கிரவுண்டு வந்து 2 லட்ச ரூபா, மொத்தம் 2.5 கிரவுண்ட் இருக்கு, 5 லட்ச ரூபா நீங்க கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க. எங்க போறது 5 லட்ச ரூபா? சிஎம்பியில வேலை பார்த்துருங்க. ஆனா அதுல வந்து லட்சக்கணக்கில் வந்து கொடுத்து வாங்குறதுக்கு வசதி இருக்காது. யார் கொடுப்பாங்க? போய் ஜாயிண்ட் வெஞ்சர், நான் ஒரு லேண்டை கொடுத்து நான் விளாட்டா கட்டித்தரேன், ஜாயிண்ட் வெஞ்சர் தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அதுதான் என்னால் முடியும்,
காசு கொடுக்க முடியாது. அப்போ கூட யார் என்ன நம்பி கொடுப்பா? ஆல்ரெடி பெரிய பெரிய பிராண்டெல்லாம் இருக்கிற போது உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா இல்லை என் பிள்ளை துபாயிலேருந்து வந்தான், யார் இது புதுசாக இருக்கார் இவர், நீ நல்ல ஆல்ரெடி நோன் பிராண்ட் எத்தனையோ பேர் இருக்கா, அவள் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டான், சாரி என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு எக்கச்சக்க டிசப்பாயின்மெண்ட். இட் வாஸ் நாட் ஈஸி get the first project. It took me really nearly 3 years to succeed. அது ஒரு மாமி ஞாபகம் இருக்கு, வசுமதி மாமின்னு. அப்போ ஹெல்ப் பண்ண ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கு. அவங்களுடைய அக்கா அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவள் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு இருக்கா, அதுக்குள்ள ஏதோ பில்டரோட அக்ரிமெண்ட் போட்டு நின்று போச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதை வேணா பாருங்க. அங்கே போனால் ஒன்றுமே இல்லை, ஜாயிண்ட் வெஞ்சர். அவங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக தான் கொடுத்தா போகிறோம், வேற ஒன்றும் அட்வான்ஸ் கூட ஒன்றுமே இல்லை. ஆஹா, இதுதான் வந்து இருக்க மாதிரி நமக்கு அமைஞ்ச மாதிரி கடவுளாக கொடுத்துருக்காங்க. அதுதான் கரெக்டாக வந்தது. அந்த ப்ராஜெக்ட் நேம் ஸ்ரீனிவாஸ். அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் எங்கள் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வாசு, அவர் வந்து பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு வந்தார். அவர் வந்து பில்டர் லாயராக இருந்தார். அந்த பில்டர் ஒரு நாள் வந்து பார்த்தபோது, யாரோ பில்டர் பக்கத்து வீட்டில் கட்டுறாரு, ரொம்ப டெடிக்கேட்டடாக, ரொம்ப சின்சியராக அந்த ஃபைல் ஃபவுண்டேஷன் போடுறது அதுலேருந்தே பார்க்குறேன், ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க வீட்டில் அவங்க வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க மிஸ்ஸஸ் கீதா வாசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க. அந்த அந்த ரெக்கமெண்ட் பண்ண பில்டர் அவருடைய கிளையண்ட் அவர் பார்த்துட்டு இந்த அட்வொகேட் வந்து என்கிட்ட வாங்கினாரு. மிஸ்டர் வாசு அவங்க தான் ரொம்ப ஜேர்னியில் என்னோட வந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் சைட்டு சூப்பர்வைசர் அப்படின்னு வந்து ஜாயின் பண்ணோம் மிஸ்டர் சண்முகம். அவர் இப்போ வந்து இஸ் நவ் சிட்டி ஹெட் பெங்களூர். அவங்க எல்லாமே உலக ஜேர்னிலே 26 வருஷமா அதை ஏற்கனவே முடிய வந்து. இன்ட்ரெஸ்டிங் ஃபேஸ் ஆஃப் நவீன்ஸ் ஜர்னி அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? ஏன் இந்த க்ரோத் ஃபேஸ் சொல்லலாம். முதல்ல வந்து ஃபவுண்டிங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேஸ் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ்ல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுங்கிறதே, நார்மலாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா இதில் எவ்வளோ ப்ராஃபிட் வரும், நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு அந்த ப்ரொஜெக்ஷன் போட்டு தான் பிஸ்னஸ் எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல கேஷ் ஃப்ளோ ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன காட்டும், ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறதாவும் எல்லா பிஸ்னஸ். இது அப்படியே இல்லாமல் கஸ்டமருக்கு எப்படி கரெக்டாக பண்ணி தரலாங்கிற அந்த ஒரு அப்ஜெக்டிவ்ல ஆரம்பிச்சதே பியூட்டிஃபுல் பிளாஸ்மிங் ஆஃப் தி கம்பெனி ஃபார்மேஷன். தென் குழந்தை வளர்ந்து வந்த மாதிரி எல்லாம் வளர்ந்தது. இப்போ வந்து when it is growing, we are stepping into other cities. We want to grow into a major builder with lot of projects. So we are able to service more people. அப்படின்னு நினைக்கிற இந்த ஃபேஸ் we are stepping into Bangalore. In fact, Bangalore வந்தது ஒரு பெரிய ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளவரிங் அப்படின்னு சொல்லலாம். This phase we can say. And then now the growth. Next generation has come into my business. So the journey is going to continue and it is going to grow more, and the younger generation will do, I know, England next generation will be more fired, more spontaneous. They will be more brilliant and they will be experimenting more things and doing greater work and greater contribution. அப்படிங்கிறது next stage இனுடைய. And my people have all grown. The people who have joined long back, they're all in very good senior positions and taking care of the company, taking it to the next level. So multiple leaders blossoming from the organization. ஒரு ப்ராஜெக்ட் போனேன்னா when I see the people enjoying, children on the play field or in the podium slab or garden, children play area, இங்கெல்லாம் வந்து குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்கோம், தாத்தா பாட்டி எல்லாம் வந்து உட்காந்துட்டு they will enjoy. அந்த லைஃப் அங்கே அப்படியே அந்த ஃப்ளவர் ஆகிற பொழுது அது பெரிய சந்தோஷம். சார் ஜென்யூன்லி நான் வந்து ஒரு வீடு வாங்குறேங்கும் போது எஸ்தெட்டிக்ஸ் தாண்டி வாட் ஆல் ஷுட் பி லுக்ட் அட்? நிறைய விஷயம் இருக்கு. முதல்ல எஸ்தெட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் சொல்லலாம். அது தவிர முதல்ல லீகல் பர்ஃபெக்டாக இருக்கா, அப்ரூவல்ஸ் கரெக்டாக இருக்கா, எதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கா, அந்த லொக்கேஷன் வந்து லிவபிளாக இருக்கா, நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கா, நமக்கு ஸ்கூல் எங்கே இருக்குது, குழந்தைகள் எங்கே படிக்கிறா, வேலை எங்கே இருக்கும், இதெல்லாம் பார்க்கணும். முதல்ல பில்டிங் பார்க்குறோம் அப்படின்னு போகிற போது கிட்டக்க போகிறோம், எஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்குற பொழுது விளம்பரங்கள் அதை மட்டும் பார்த்து அதனுடைய எவ்வளோ கவர்ச்சிகரமாக இருக்குன்னு பார்க்கறத விட ஃபினிஷ் ஆனால் ரியலாக அது எப்படி இருக்குது, எஸ்தெட்டிக்ஸுக்கும் தாண்டி அது வந்து லிவபிளாக இருக்கா, இப்போ வசிக்கிறதுக்கு தகுந்ததா இருக்கா, நமக்கு என்ன தேவைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உள்ளே வரோம், முதல்ல எங்கே கதவை எப்படி திறக்கிறோம், செருப்பை எங்கே விடுறோங்கிறதுலேருந்து நேச்சுரல் லைட்டிங், வென்டிலேஷன் எப்படி இருக்கு, வீட்டுக்குள்ளே போன உடனே வந்து ஒரு அமைதி வருதா, இதெல்லாம் பெரிய விஷயம். சின்ன விஷயம் கிடையாது. வீடு தானே வாங்குறோம், ஒரு பொருள் தானே வாங்குறோம்லாம் இல்லை, யூ ஆர் கோயிங் டு லிவ் வித் இட்.
வாழறதுக்கு வந்து ரியலாவே வந்து எவ்வளோ அமைப்பா இருக்கு அந்த வீடு. அந்த ஃப்ளோ ஆஃப் ரூம்ஸ் எப்படி இருக்கு? எந்தெந்த பொருளை எங்க வச்சுப்போம்? எங்க டிவி வரும்? எங்க சோஃபா வரும்? எங்க ஃப்ரிட்ஜ் இருக்கும்? அது எவ்வளோ கன்வீனியன்ட்டா இருக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு. ஒர்க் ஸ்டடி, மோஷன் ஸ்டடின்னு சொல்லுவான். அது மாதிரி கன்வீனியன்ட்டா இருக்குமா? இத மாதிரி விஷயங்கள் வந்து நெறையா பிளானிங், டிசைன் அதே மாரி மழை தண்ணி, அ வெயில் அடிச்சா கிளேர் அடிக்காம இருக்கணும். நெறைய விஷயங்கள் வந்து வீட்ல வந்து இருக்கு. சார், ஆஸ் அ பைனியர் இந்த ஃபீல்டாக சொல்லுங்க. நவீன்ஸ் பொறுத்தளவுக்கு எவ்ரி டைம் when I trust நவீன்ஸ், இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறவே மாறாது. We always assure this அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? நம்பிக்கை. என்னெல்லாம் சொன்னோமோ, அதுபடி நடப்போம். ட்ரஸ்ட் எப்படி வரும்? இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டினா சொல்றதும் செயலும் ஒண்ணா இருக்கிறது மட்டும் இல்ல. இன்டெகிரிட்டி ஆக்சுவலா மீன்ஸ் வாட் யூ ஃபீல் இன்சைட், வாட் யூ திங்க், வாட் யூ சே அண்ட் வாட் யூ டூ. ஆல் ஷுட் பி இன் கான்ஃபிடன்ஸ். ஸோ அது வழியா வரதுதான் ட்ரஸ்ட். ஸோ நவீன்ஸ்ல வந்து இது வந்து நாங்க காப்பாத்திட்டு இருக்கோம். சொன்ன அதான் டெலிவரி ஆன் டைம். அது அனதர் இம்பார்ட்டன்ட் திங். இந்த மாசம் இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல குடுத்துருவோம்னா, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல குடுத்துடணும். 6 குவார்ட்டர் போயிடுச்சு சார். என்ன சார் பண்றது? பிரச்சனையா இருக்கு. அது வந்து பில்டர் ஃபேஸ் பண்ணிட்டு கஸ்டமர காப்பாத்தணும். ஸோ நவீன்ஸ்ல வந்து ரியலா பார்த்தா சொன்னதெல்லாம் கரெக்ட்டா இருக்கும். ஐ திங்க் தட் இஸ் வை வி ஆர் ஹோம் மேக்கர்ஸ் ஹூ கேர் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி சார், ஜென்ரலி இதை யூஸ் டு சே ஒரு சின்ன டிசைன் மாடிஃபிகேஷன் வந்து கேன் கிரியேட் அ சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, as somebody who is like truly professional from the field, ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் எவ்வளவு தூரம் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரும் பொழுது, அந்த டிசைன்ல வந்து ஒண்ணும் ஒவ்வொரு விஷயமும் அத வந்து பார்த்து செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நவீன்ஸ்ல கிச்சன் அப்படின்னு எடுத்துட்டா, அந்த லேடி ஆஃப் த ஹவுஸ் வந்து ஷி இஸ் சோ இம்பார்ட்டன்ட். அவங்களுடைய கம்ஃபர்ட் என்ன? அந்த ஜன்னல் வழியா பார்த்தா என்ன பைப் லைன் தான் தெரியுதா? இல்ல வெளியில இருக்கிற கார்டன் தெரியுதா? அது ஒரு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சமைக்கிற பொழுது வெளியில பார்த்து கொஞ்சம் மரங்கள், கிரீனரிலாம் பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் பார்ப்போம். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் டிசைன்ல வில் மேக் எ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். சார், இப்போ ஒரு பப்ளிக் சைட்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப இருக்கக்கூடிய மக்களுக்கு பொதுவாக ஒரு பரவலான கருத்தாக என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு வீடு வாங்கி அதுக்கான இன்ஸ்டால்மெண்ட் மந்த்லி கட்டிட்டே இருக்கணும். அதுக்கு பதிலா ஒரு ரெண்டல் ஹவுஸ் எடுத்துக்கலாமே, மச் பெட்டர், ப்ரெஷர் கம்மி, வை டோன்ட் வி ஆப்ட் தட் அப்படிங்கறது எல்லாருமே இப்ப பேசிக்கிறாங்க. வாட்ஸ் யோர் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் தட்? ஐயோ, ரொம்ப இன்டெலிஜென்ட் கொஸ்டின். இது வந்து நிறைய பேர் இப்போ வந்து நிறைய மீடியாலலாம் கூட நிறைய வருது. என்னன்னா, எதுக்கு நீ இன்ஸ்டால்மெண்ட் கட்டி 30 வருஷம் லைஃப் லாங் கட்டிட்டு இருக்கணும்? பேசாம வாடகை வீட்ல இருந்துட்டு போயிட்டே இரு. ரொம்ப கம்மியான செலவுல சந்தோஷமா வீட்ல இருந்துடலாம். அப்படின்னு ஒரு ஒரு பேச்சு, ஒரு நம்பிக்கை இருக்கு. நவீன்ஸ்ல வந்து ஒரு ஆட் போட்டோம் கொஞ்ச நாள் முன்னாடி. வாடகை குப்பை தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் அதுல கொண்டு போய் பணத்தை போடுவாங்க. அது என்ன ஆகும்? வாடகையில போடுற பணம் புதுல போடுற மாதிரி அவ்வளவுதான், போச்சு, வரவே வராது. சரியா? ஆனா இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறது இஎம்ஐ. ஆக்சுவலா இட் இஸ் யுவர் சேவிங். அதுவும் இந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வீடு வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம், ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க வாழ்க்கையில வந்து அவங்கள நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கு, அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இந்த வீடை வந்து வாங்குறது, அதுவும் கடன் வாங்கி இன்ஸ்டால்மெண்ட்ல 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம், எவ்வளவு வேணா, எவ்வளவு கிடைக்கிறானோ, எவ்வளவு லாங்கா கிடைக்கிறானோ அவ்வளோ லாங்கா லோன் போட்டு நம்ம சக்திக்கு மீறி நம்மளால வந்து 15% தான் கான்ட்ரிபியூஷன், 85% லோன் போட்டு வாங்குறத மாதிரி புத்திசாலித்தனமான ஒரு காரியம் வேற எதுவுமே கிடையாது. வீடுங்கிறது வந்து ஒரு பிகஸ்ட் சேவிங்ஸ். நம்ம சேர்த்துன்னு போனோம்னா அது இன்னும் விலகி விலகி போயிடும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கிட்டக்க சேர்க்கிறோம். இந்த 25 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுன்னு கேட்டுன்னு போகும்போது இப்போ 38 லட்சமா இருக்கும். இந்த கேப் வில் பி வைடனிங் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு சேவ் மணி அண்ட் பை ஹோம். ஆல்வேஸ் அது வந்து டிஸ்டன்ட் ட்ரீமாவே இருக்கு. அதனால கடன் வாங்கி வீடு வாங்குறது மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு செய்கை நமக்காக நம்ம செஞ்சுக்கிறது, நம்ம குடும்பத்துக்காகவும் நமக்காகவும் ஒரு மிகப்பெரிய ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே வீடு வாங்கும்போது வெவ்வேறு இன்டென்ஷன்ஸ்ல வாங்குறாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வாங்குறது, ஒரு வீடு நம்ம வாங்குறோம்னா அதோடைய ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும், அந்த ஏரியா கரெக்டா இருக்குமா, அது எப்படி ஃபியூச்சர்ல வந்து க்ரோ ஆகும், இதெல்லாம் பார்த்துட்டு வாங்குறாங்க. அந்த இன்டென்ஷன் ரைட்டா? கண்டிப்பா வந்து அதுவும் ஒரு ஆஸ்பெக்ட். ரீசேல் வேல்யூ
இஸ் பிகாஸ் ஆஃப் தி இன்ட்ரின்சிக் வேல்யூ ப்ரொபோசிஷன். வாட் இஸ் த வேல்யூ தே கெட், அதை வச்சு தான் ரீசேல் வேல்யூ வரும். 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்த்தா பில்டிங் வந்து திருப்பி இடிக்கணுங்கிற மாதிரி இருக்கு மோஸ்ட் ஆஃப் தி பில்டிங்ஸ். இதெல்லாம் லாங் லாஸ்டிங், அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணலாம், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் இருக்கலாங்கிறதுலாம் இட்ஸ் அ ஹையர் வேல்யூ பொசிஷன். சரி, நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு விஷன் இருந்திருக்கும் இல்லையா? இப்போ when we turn chapters around, அப்போல இருந்து இப்போ வரைக்கும் have you achieved that vision? ஓ, என்னை வந்து நிறைய இன்டர்வியூவில் கேட்பாங்க, 25 இயர்ஸ் ஆச்சு, வாட் இஸ் தட் யூ டன்? 35 இயர்ஸ் ஆச்சு, வாட் இஸ் தட் யூ டன்? நவ் 36 இயர்ஸ் ஆச்சு, வாட் இஸ் தட் யூ டன் அப்படின்னு கேட்டால், எந்த ஃபிலாசபியோட இந்த கம்பெனி ஆரம்பிச்சோமோ, கஸ்டமருக்கு நல்ல பொருள், ஏமாத்தாம, பொய் சொல்லாம, திருட்டு வேலை பண்ணாம, ரூல்ஸை வயலேட் பண்ணாம, லாஸ் ஆஃப் த லேண்ட் ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்ட் டைட்டிலோட அழகாக கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்ச அதே விஷனோட இன்னைக்கும் இந்த வளர்ந்த அப்புறமும் அதே வந்து எத்தனை என் கம்பெனியில எவ்ரிபடி பிலீவ்ஸ் இன் திஸ் அண்ட் தென் ஃபாலோஸ் திஸ். அதுதான் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஆரம்பிச்ச போது எல்லாரும் நல்லா ஆரம்பிப்பாங்க, அப்புறம் நடு வழியில போற போது உலகம் வந்து மாத்திரும். சக்சஸ் இன் த வேர்ல்டு வந்து ஹேஸ் டு பி பாட்ங்கிற போது யூ ஹேவ் டு பே ப்ரைஸ் ஃபார் இட்மா. ஸோ என்ன ப்ரைஸ் ஆகும்னா நம்மளுடைய எத்திக்ஸ் எல்லாம் தான் ப்ரைஸ் ஆகி கொடுத்துட்டு தான் அது சக்ஸஸ் வரும். அது வந்து இன்னி வரைக்கும் எத்திக்ஸை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல், கஸ்டமர் ஓரியன்டேஷனை விட்டு கொடுக்காம, அதே மாதிரி அதுக்கு வந்து என்னெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு என்விரான்மெண்டலி ரெஸ்பான்சிபிள் க்ரீன் பில்டிங்ஸ். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சட்டமாக வந்தது 2003. நாங்கள் வந்து 1993லேயே வி ஸ்டார்டட் டூயிங் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் ஃபார் 10 இயர்ஸ் பிஃபோர் இட் பிகேம் லா நவீன்ஸில். ஏன்னா நாங்கள் வெஸ்ட் மாம்பலத்தில் பார்த்தா தண்ணி கஷ்டம் ரொம்ப அதுவாக இருக்கும். அப்போ வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணினோம்னா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும், அந்த ஃப்ளாட் ஓனர்ஸ் அந்த நெய்பர்ஹுட்டுக்கே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வி இன்ட்ரடியூஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் லாங் பிஃபோர் இட் பிகேம் லா. இது வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கஸ்டமர் கேர், இதெல்லாம் வந்து அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கும் இருக்கு. Now to summarize, I would like to ask you, இப்போ நவீன்ஸ் the homemaker who care அப்படின்னு சொல்றோம்ல, why do you say thatங்கிறது எனக்கு 1 minute சிம்பிளா சொல்லணும்னா எப்படி சொல்றீங்க? நவீன்ஸ் த ஹோம் மேக்கர்ஸ் ஹூ கேர் அப்படின்னு அதில் வந்து மெசேஜ் போத் டு தி மார்க்கெட், டு த வேர்ல்ட் அவுட் சைட் அண்ட் ஆல்சோ டு நவீனியன்ஸ். என்னன்னா இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த பிஸ்னஸ், ஃப்ரம் செலெக்ஷன் ஆஃப் சைட், எங்கே போய் வசிக்கிறோம், பர்ஃபெக்டாக டைட்டில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுலேருந்து, ரூல்ஸ் படி பிளான் போடுறதுலேருந்து, ஃபங்க்ஷனல் எலிகன்ட் பிளான், ரொம்ப அழகாகவும் இருக்கணும், ரொம்ப அழகாக ஃபங்க்ஷன் ஆகணும், நல்ல லைட்டிங், வென்டிலேஷன், நேச்சுரல் இது இருக்கணும், அதுக்கு வாங்குற மெட்டீரியல்ஸு நல்ல குவாலிட்டியாக வாங்குறோமா அப்படின்னு அதை பார்த்து அதை கட்டி கொடுத்து சொன்ன டயத்தில் முடிச்சு கொடுக்கணும். அது டிலே ஆகிடுதுன்னா அவன் கஸ்டமர் அவஸ்தைப்படுவான். கட்டி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மெயின்டெனன்ஸ் நாங்கள் எடுத்து அதை பண்ணி கொடுத்து அதில் சிஸ்டமெல்லாம் செட் பண்ணி கொடுத்து அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஆஸ்பெக்ட், ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் இது எல்லாமே வந்து அவ்வளவு கேர் எடுத்து பண்ணுறதுனால நவீன்ஸ் ஹோம் மேக்கர்ஸ் ஹூ கேர் ஃபார் தி கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட் in everything we do. One last question I want to ask you. Usually எல்லா இன்டர்வியூஸும் கேட்பாங்க, how do you want to see yourself in future அப்படின்னு. I want to ask you on behalf of Naveen's, 2050ல how are you seeing Naveen's journey? It will be a great force to reckon with. It would have grown multiple fold. In fact 2050ல வந்து India will be probably the second biggest economy in the world. Definitely on the growth வந்து will be impacting all organizations, all people in this. So Naveens would have grown into different cities, maybe even different countries, and moved into different verticals of same real estate, like commercial real estate, malls, banking, financial sector, and all kinds of infrastructure it will grow into. I think mostly we'll be doing a lot of more buildings and serving the humanity in different ways. உங்களுடைய ஜர்னி டுவர்ட்ஸ் 2050க்கு ஒரு பெரிய விஷஸ் சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் த டைம். ஐ ஹேட் absolutely nice time தான் சொல்லணும். The two things that I learned from this interviewனே சொல்லலாம். I think for everybody watching this conversation, அவங்களுக்கு ஒரு பெரிய டேக்அவே ஆக உங்களுடைய ஜர்னியாக இருக்கட்டும், இந்த நவீன்ஸுடைய ஜர்னியாக இருக்கட்டும் என்ன இருக்கும்னா, ஒன்னு, if you have a dream you need to work for it, and more than working for it you need to stick on to your standards so that you don't just build hits, you build a legacy அப்படிங்கிறதா. So thank you once again. I had a fab time. Thank you so much sir. Thank you very much ma. So இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய செக்மெண்ட்ஸ்ல பல விஷயங்களை உங்களுக்காக வந்து நாங்க பேச போறோம். அண்ட் நவீன்ஸ் ஃபேமிலில இருந்தே பல நபர்கள் இங்க பேச காத்திருக்காங்க. Until then stay tuned. This is Naveen's Brick by Brick.
we have the Chief Operating Officer, Mr. Kalyanaraman sir. அந்த ஏரியா வந்து வீடு கட்ட தகுதியான ஏரியாவா? அங்க இருக்கக்கூடிய சாயில்ங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். நவீன்ஸோட எத்திக்ஸ் பிரின்சிபல்ஸ் என்னன்னா, ஒரு சைட் செலக்ட் பண்றதுல இவ்வளவு மெனக்கெடுறத பார்க்கும்போது பில்டிங் கட்டினா அழகாவும் இருக்கணும், அதே மாதிரி காத்தோட்டமா இருக்கணும். இப்போ சென்னை பொறுத்த அளவுக்கு நிறைய கெலாமிட்டிஸ் வந்து நம்மளால ஸோ நாங்கள் எல்லாமே வந்து கஸ்டமரை மைண்டில் வச்சுட்டு